ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது லேவியராகமம் 26:11. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தின் மூலம் தேவன் நமக்கு அளிக்கும் மிகப்பெரிய வாக்குறுதி என்னவென்றால், நான் உங்களோடு வாசம் பண்ணுவேன் என்பதாகும். தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் இடத்தில் பயம் குறையும், நம்பிக்கை பெருகும், அமைதியான நிலைமை உருவாகும். இன்றைய உலகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் அதிகரித்தாலும் மன அமைதிகள் குறைந்து வருகிறது. குடும்பங்கள் ஒற்றுமை குறைகிறது, பிரிவினைகள் அதிகரிக்கிறது. இளைஞர்களிடத்திலே மன அழுத்தங்கள், சமூகத்திலே வன்முறைகள், சுயநலங்கள் ஆகியவைகள் அதிகரித்து கொண்டிருப்பதை நாம் அறிகின்ற காரியங்களில் ஒன்றாக உள்ளது. இவற்றை எல்லாம் தடுப்பதற்கு மனித முயற்சி மட்டும் போதாது, தேவனுடைய பிரசன்னம் அவசியமாக உள்ளது. ஒரு வீட்டில் அழகான பொருட்கள், உயர்ந்த வசதி அனைத்தும் இருக்கலாம். ஆனால் அந்த வீட்டில் அன்பும் ஒற்றுமையும் இல்லை என்றால் அது உண்மையான சந்தோஷமான சமாதானமான ஒரு குடும்பமா இருக்காது, ஒரு வீடாக இருக்காது. அதே போல ஒரு சமூகத்தில் கட்டிடங்கள், வசதிகள், பொருளாதார வளர்ச்சிகள் இருந்தாலும் தேவனுடைய சந்நிதி இல்லை என்றால் உண்மையான சமாதானம் நிலைக்காது. இதனால் என் அன்பானவர்களே, இன்று நாம் தேவனை நம் குடும்பத்திலும், நம் இருதயத்திலும், நம் சமூகத்திலும் வாசம் பண்ண அழைக்க வேண்டும். தேவன் தங்கும் இடமானது வெறுமையாக இருக்காது. அது மன்னிப்பு மலரும் இடமாக இருக்கும், நம்பிக்கை புதுப்பிக்கும் இடமாக இருக்கும். தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையில் வாசம் பண்ண விரும்புகிறார். அவருக்கு உங்கள் இருதயத்தின் கதவுகளை திறந்து கொடுங்கள். அவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பாதைகளை வழிநடத்துவார். உங்களை சமூகத்திலும் சமாதானமான ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை நேசிக்கிறார். God bless you.